காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 5:30க்கெலாம் குளித்து கிளம்பி எங்கே போகிறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக தைப்பூசம் அப்படிங்கிறனால வயலூர் முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக போனோம். நான் மட்டும் போல், என்னோட சேர்ந்து எங்கள் பெரியம்மா வீட்டு ஏரியாவில் உள்ளவங்க, அப்புறம் என்னோட அக்கா எல்லாரும் சேர்ந்து வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த பயணம் ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு, அந்த ரொம்ப சீக்கிரமாகவும் போயிட்டோம். காலையில் 6 மணிக்கு பயணம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மொதல் நாள் பிளான் பண்ணிட்டு தூங்கினா அப்படி இப்படின்னு லேட் ஆகி 6:30 மணிக்கு தான் எங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் நிறையா கோயிலுக்கு வந்து பால்குடம் எடுத்து அப்படிலாம் நடந்து போயிருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. எங்கள் பெரியம்மா இருக்கிறதோ வயல் ஏரியா, அந்த வழியாக போனனால நாங்கள் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணது மயிலை தான். அதே மாதிரி நாங்கள் பார்த்தோமான்னு கேட்டால் நாங்கள் நிறையா மயில் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பச்சைக்கிளி பார்த்தோம். ஃபஸ்ட்டு மயில் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா மயில் நிறையா பார்த்தோம். ஒரே இடத்துல 6 முகனை பார்க்குற மாதிரி 6 மயிலை பார்த்தோம். அப்புறம் பார்த்தா அங்கேயே 8 மயில் இருந்துச்சு. இந்த மாதிரி அப்புறம் கந்த சஷ்டி கவசம் கேட்டுட்டு அரோகரா போட்டுட்டு அப்படியே விறுவிறுன்னு நடந்து சீக்கிரமாக கோயிலுக்குள்ளே போயிட்டோம். இவ்வளோ வேகமாக வந்து கோயிலில் போய் சாமியை பார்த்தீங்களா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா பயங்கர கூட்டம். நாங்கள் போய் கோயிலை ரீச் பண்ணது 8 மணி. ஆனால் அப்போவே நிறையா கூட்டம் இருந்தனால சரி வேணாம் கோயிலுக்குள்ளே போவேணா, வெளியில் கோபுரத்தை கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபுரத்தை கும்பிட்டுட்டு வெளியில் இருக்க ஆறுமுக சிலையை பார்த்துட்டு எதிர்த்தாப்புல இருக்க கருப்பரை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து வந்துட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி சுண்டல் கொடுத்தாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் கைஸ்.